இன்றைக்கி நானெல்லாம் பெருமைக்கு சொல்லலை. ஒருத்தருக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலாத எனக்கு கீழே இருக்கிறவங்கள தான் நான் யோசிப்பேன். எனக்கு மேலே இருக்கிறவங்கள நான் நினச்சே பார்க்க மாட்டேன். எனக்கு மேலே இருக்கிறவங்க வசதி வாய்ப்போடு இருப்பாங்க, பணங்காசு நகை நட்டோடு வாழ்வாங்க, கார் பங்களாவோடு இருப்பாங்க. நான் அவங்களையெல்லாம் யோசிக்க மாட்டேன். எனக்கு கீழே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, என்றைக்கும் நம்மளை விட கீழே கஷ்டப்படுறாங்க பாருங்கள், அவங்கள நினச்சி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நம்ம அளவுக்கு ஆண்டவன் அழுகுந்தில்லைன்னு இந்த அளவுக்கு வச்சுருக்கான். நாமளாவது இன்றைக்கி வாடகை கொடுத்து கரண்ட் பில் கட்டி கேபிள் போட்டு கடனுடனை வாங்கி ஏதோ ஒரு சின்ன தொழில் செய்கிறோம், இல்லையோ கம்பீரமாக ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம், கஷ்டப்படுற ஓரளவுக்கு நம்ம நல்லா இருக்கோம். நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்கள யோசிச்சு பாருங்கள். இடம் இல்லாமல், படுக்கை இடம் இல்லாமல், மாற்றி கட்டுற சேலை இல்லாமல், போத்தி படுக்க பெட்ஷீட் இல்லாமல், விரிச்சு படுக்க பாய் இல்லாமல், தலகாணி இல்லாமல், 3 நேரம் நல்ல ஒரு வயிற்றுக்கு நல்ல ஒரு சாப்பாடு இல்லாமல் இன்றைக்கி எத்தனை பேர் இன்றைக்கி சந்தைப்பேட்டையில், வீதியில், மரத்தடியை, பாலத்துக்கடியில் எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்கள யோசித்து பார்த்தாவே நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவோ மேலு. புரியுதுங்களா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நம்மளை விட கீழே இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை இருக்கப்பட்டவங்க போய் நான் நேரடியாக போய் கேட்பேன். நான் வெக்கப்பட மாட்டேன். இந்த மாதிரி அவங்க கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களால் முடிஞ்சதை எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு கொண்டு நான் கொடுக்குறேன், அல்லாஹ்தால உங்களுக்கு நிறக்க பறக்கத்து கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்ககிட்ட நான் ஒரு ஹெல்ப்பு கேட்டு பணம் வசூல் பண்ணியெல்லாம் எல்லாத்துக்கும் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்படி லைனில் இருங்க. இது மாதிரி நான் எவ்வளோ நல்ல விஷயம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செய்கிறோமோ அந்த அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயம் நம்மளுக்கு நல்லது. நாங்கள்லாம் ரொம்ப நல்லா கஷ்டப்பட்டு வாழ்ந்தவ, அதனால் சொல்கிறேன். உதவி செய்கிறாங்கன்னு ஒருத்தர் நம்ம எதிர்பார்க்குறதும் தப்பு, கொடுப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறதும் தப்பு. நம்ம கையை நம்பணும், நம்ம பாடுபடணும். இன்றைக்கி இல்லாதப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஒரு 10-5 நீங்கள் செலவு பண்ணி பாருங்கள், அல்லாஹ்தால நம்மளுக்கு அந்த பரக்கத்து கிடைக்கும். உங்களால் முடிஞ்சது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒரு நேரம் டீ வாங்கி கொடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத 5 ரூபாயோ 10 ரூபாயோ 50 ரூபாயோ 20 ரூபாயோ கொடுங்க. ஒருவேளை சாப்பாடு பசிக்கு வாங்கி கொடுங்க. இல்லாதப்பட்டவங்களுக்கு, அதாவது ரோட்டோரம் உட்காந்துருக்குறாங்களே, கைங்கால் ஊனமாக இருக்கிறவங்களுக்கு, கண்ணு தெரியாதவங்களுக்கு, சந்தைப்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு, இப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன ஒரு சதக்கா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தானம் தர்மம் அவ்வளோ நன்மை. இல்லாதப்பட்டவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க, தப்பு கிடையாது. சரிங்களா? நானெல்லாம் கோச்சப்பட மாட்டேன். ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா, ஒருத்தர் பசியோடு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக என் கையில் இருந்தது கொடுப்பேன். என்கிட்ட இல்லையா இருக்கப்பட்டவங்ககிட்ட போய், அக்கா இந்த மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்படுறாங்க, பெட்டில் வச்சுருக்காங்க, இந்த இவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறாங்க, பாவமாக இருக்குது, உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நானாக வீடு விட போய் கேட்டு வாங்கிலாம் கொடுப்பேன், செய்வேன். ஏன்னா நம்மளால் முடிஞ்ச உதவி நல்லது தான் செய்யணுமே தவிர அடுத்தவங்க நம்ம தீன்மை செய்யக்கூடாது. நம்மகிட்ட இருந்தால் கொடுக்கலாம், நம்மகிட்ட இல்லையா அடுத்தவங்ககிட்ட இருக்கப்பட்டவங்ககிட்ட கேட்டு வாங்கி கொடுக்குறோன்னா தப்பு கிடையாது. சரிங்களா? நீங்கள் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருப்பீங்க, நிறையா செல்லுலாம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் ஹை லெவலில் செல்லு மூலமாக வசூல் பண்ணி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி இல்லைல்ல. நான் நேரடியாக போய் என் பக்கத்தில் நான் இருக்கிற ஊரில் போய் கேட்டு வாங்கி என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்வேன். எத்தனையோ பேருக்கு கல்யாணத்துக்கு, உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அஸ்தாஃபுல்லா சொல்லக்கூடாது, அதெல்லாம் நான் பண்ணுவேன். ஒரு விஷயம் நாம் நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு ஜென்மந்தாங்க. நான் ஏன் இதை அடிக்கடி சொல்கிறேன்னா, நம்ம நாட்டில் இன்றைக்கி நிறைய திடீர்னு நிறைய மவுத்து வராங்க. அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் தயவு செய்து ஒரு மனசங்கடம் பிரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அது 1 நாள் 2 நாள் அல்லது அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் ரோஸ்ட்டை பாராட்டி வருஷ கணக்காக பிரிஞ்சு இருக்காதீங்க தயவு செய்து. யாராக இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா அந்த வலி வேதனை எனக்கு புரியும், நான் அனுபவிச்சிருக்கேன். சரிங்களா? எனக்கு எங்கூட பிறந்தவங்க ஒரு அண்ணாவுக்கு அப்புறம் 4 பொண்ணு. 4 பொண்ணு நான் தான் லாஸ்ட்டு. எனக்கு அப்புறம் எங்கள் தம்பி ஒருத்தன் சிங்கக்குட்டி ஒருத்தர் இருக்கான். அவன் மேலேன்னு எங்கள் குடும்பத்தை அவனுக்கு மேலேன்னு அவ்வளோ ஒரு உயிராக இருப்போம். இன்றைக்கி சின்ன ஒரு மனஸ்தாபம், ஆனால் எங்கள் தம்பிக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சண்டை ஒன்றும் கிடையாது.
சும்மா குடுக்கல் வாங்கல வந்து என் தம்பி ஒய்ஃபுக்கு என் தம்பி பையனுக்கு எனக்கு சும்மா வாக்குவாதம் மட்டும்தான். சண்டை பெருசாக இல்லை, எதுவும் இல்லை. நான் கேட்டேன், அவங்க இல்லைன்னாங்க. இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. பணம் கூட பெருசாக அவங்கள்ட்ட கேட்டு நான் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு அன்பு பாசம் முறிஞ்சு போச்சு. தம்பி வீட்டுக்கு போக முடியல, அவங்க அக்கா வீடுன்னு என் வீட்டுக்கு வர முடியல. அவங்க ஈகோ பார்க்குறாங்க. நான் அவங்களுக்கு முன்னாடி பிறந்தவன், நானும் ஈகோ பார்க்குறேன். அவங்க தானே கோவிச்சிட்டு போனாங்க, அவங்க திரும்பி வரட்டுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அவங்க நினைக்கிறாங்க அவங்க வரட்டு அப்புறம் நாம் போகலான்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்படியே வந்து ஈகோ பார்த்துட்டே போனால் நம்ம வாழ்க்கையில் எப்படிங்க நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும்? நீங்களே சொல்லுங்கள். நான் ஏன் இது சொல்கிறேன்னா, இல்லாதப்பட்டவங்களுக்கு நம்மளால் கொடுத்து உதவணும். அவங்களுக்கு நம்மளால் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதே மாதிரி சொந்த பந்தத்தை எதுக்காகவும் நம்ம இழக்கவும் கூடாது, இழந்து வாழவும் கூடாது. நம்ம என்ன தான் பணங்காசு வச்சுருந்தாலும், எவ்வளோ சொகுச காரில் போனாலும், அந்த கூட பிறந்தவங்க நம்மளை தள்ளி இருந்தாங்க அப்படின்னாவோ மனசு நிம்மதி போயிடும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை அர்த்தம் இல்லை. தயவுசெய்து யாராக இருந்தாலும் கூட பிறந்தவங்ககிட்ட ஈகோ பார்க்காதீங்க, ரோஸ்த்தை பாராட்டாதீங்க. அக்கா தங்கச்சிக்காலும் சரி, அண்ணன் தம்பியில் இருந்தாலும் சரி, அப்பா அம்மா இருந்தாலும் சரி, ஈகோ பார்க்காதீங்க. பெற்ற பிள்ளையா இருந்தாலும் சரி, ரோஸ் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாராட்டுறோமோ அந்த அளவுக்கு நாம் தான் கஷ்டத்தை அனுபவிப்போம். அவங்க தான் அவங்க கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. அவங்க வருவாங்க, நாம் எதிர்பார்ப்போம், நாம் வருவாங்க, அவங்க எதிர்பார்ப்பாங்க. நம்ம வாழ்க்கை இப்படி காற்று போயிடும். காத்திருந்து வாழ்க்கை வாழ்கிறது நல்லா இருக்குமா சொல்லுங்கள்? 3 நேரம் குழம்பு சாப்பாடு சாப்பிட்ற மேலே கஞ்சி சோறு சாப்பிட்டாலும் சொந்த பந்தம் சுற்றி இருந்து சாப்பிட்டா அது பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். சொந்த பந்தத்தோட வரட்டி வச்சு குடித்தாலும், பால் டீ வச்சு குடித்த, பாயாசம் வச்சு குடித்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும். தயவு செய்து யார் இருந்தால் அன்பை பாசத்தை புரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் ஒன்றுக்கு ஒன்று ஈகோ பார்க்காம சந்தோஷமாக சேர்ந்து வாழ பழகிக்குங்க. நீங்கள் போய் அவங்கள கூப்பிடுங்க, அவங்க வந்து உங்களை கூப்பிடுற, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போங்க, அவங்க உங்கள் வீட்டுக்கு வரட்டும். இப்படி சந்தோஷமான வாழ்க்கை தான் நம்மளுக்கு எப்போவுமே நல்லது. பிரிஞ்சு வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் நரக வேதனை. தயவே செய்து சொல்கிறேன், யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க உங்களை கைதொட்டி அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் அவங்கள அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்குள்ளே அவங்க வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கட்டும். நீங்கள் போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு சேர்ந்து வாழ பாருங்கள். சேர்ந்து சந்தோஷமாக இருங்க. ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் சேர்ந்து சந்தோஷமாக இருங்க. நிறையா இதில் பார்த்துட்டேன், பேச்சுவார்த்தையில் ஒரு மவுத்து ஐயாத்தை நான் மட்டும்தான் ஒன்று சேர்றாங்க. அது என்ன பழக்கம்? அது மவுத்துக்கு மட்டும்தான் ஒன்று சேரணுமா? ஏன் நல்லதுக்கு ஒன்று சேரக்கூடாதா? மற்ற டைம் வீட்டுக்கு வரக்கூடாது, போகக்கூடாதா? அது தப்பு இல்லையா? வேண்டாம் மக்களை, ஈகோ பார்க்காதீங்க, பணங்காசு பெருசாக நினைக்காதீங்க, பெருமை பெருசாக நினைக்காதீங்க, பந்தம் பெருசாக நினைக்காதீங்க. நம்ம வாழ்க்கை, நம்ம சொந்த பந்தம் தான் என்றைக்குமே பெருசு, நம்ம ரத்த பந்தம் தான் என்றைக்குமே பெருசு. நம்ம சந்தோஷம்தான் ரொம்ப சிறந்ததே. நம்ம சொந்த பந்தத்தோடு சேர்ந்து வாழ்கிற சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து யாரை வீட்டிலையாவது சண்டை போட்டு பிரிஞ்சு இருந்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ பழகிக்குங்க. அனுசரித்து போங்க. கோபத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாராட்டுறோம் அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை நரகமாயிரும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குற மக்களாக இருந்தாலும் சரி, என் சொந்தமாக இருந்தாலும் சரி, என் புருஷன் சொந்தமாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சி இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி பசங்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, என் மருமகனாக இருந்தாலும் சரி, ரோஸ்ட்டை எந்த அளவுக்கு நான் பாராட்டுறோம் அந்த அளவுக்கு நம்ம அனாதியாயிடுவோம், வாழ்க்கையில் நிம்மதி போயிடும். தயவே செய்து ஈகோ பார்க்காதீங்க, சந்தோஷமாக சேர்ந்து ஒன்றா வாழ கற்றுக்குங்க. இந்த வீடியோ மேலே தள்ளிவிடாமல் பாருங்கள். தயவு செய்து நான் ஏதாவது உங்களுக்கு பிடிக்காதது ஏதாவது பேசியிருந்தால் அல்லாவுக்காக பொறுத்துக்காங்க. சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும்.